நீங்களும் டைம் பார்த்து நிற்கிறீங்களா? இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது, இன்னும் ஒரு 5 செகண்ட் ஆகும் மனித வெடிகுண்டு. 92.7 மிக பிள்ளை எப்படா இந்த 3 நாள் லீவ் ஆரம்பிக்கும் வெயிட் பண்ணுற உங்களை மாதிரி இருக்கிற பாலாஜோட நீங்கள் பெற்றா இருக்கிறது சட சாயங்காலத்தில் டேக்டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர். இந்த சோப்பு பவுடரும் பருப்பும் இல்லாமல் ஒரு 3 நாளைக்கு செம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு என்ன வர சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன வர சொல்லுவாங்க. இருந்தாலும் எப்படியாவது பஞ்சமிட் ஆகிட்ட சொல்லி ஏமாத்தலாமான்னு பார்த்துன்னு. ஆனால் சூப்பரில் 3 நாள்லாம் லீவுனாலும் நம்மளுக்கு எப்போ கட்சியா எப்போ இந்த புள்ளியாச்சி துர்த்தியிலேருந்து அக்டோபர் மாதம் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து இந்த ஜனவரி 26 வரைக்கும் நமக்கு செம்ம ஜாலி. ஏதாவது ஒரு லீவ் வந்துனே இருக்கும்ல. இப்போ தான் இந்த லீவு முக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படியா நடுவில் 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் மாதம்லாம் போயிடும். ஆனால் ரிபப்ளிக் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இது எப்போ லீவே இருக்காது. அப்புறம் ஐபிஎல் ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கு ஹாலிடே ஃபெஸ்டிவ் ஸ்பிரிட்டே வரும். என்னதான் ஊழல் புகார்லாம் சொல்கிறாலும் சாயங்காலம் மேட்ச் விளையாடுவாங்களே நம்மளுக்காக. நம்மளுக்கு மாநாடு மயிலோட பார்க்கறதோட ஐபிஎல் பார்க்கும்போது தான் செம்ம என்டர்டெய்னிங்காகவே இருக்கும். இதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கிற கிக்கிற குக்கர் ட்ராப்பர் எல்லாம் எடுத்து சிப்போடா அப்படின்னு ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அல்ப சந்தோஷம். எப்படி இந்த 3 நாள் லீவு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம், அதான செம்ம அல்ப சந்தோஷம் கொடுக்குறதில்ல. அதே மாதிரி அல்ப சந்தோஷமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் நேரம் வந்து லூஸ் டாக்கில் பேச போகிறோம். ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவாகும் சமத்து போயினா சுச்சு பிஜிக்கு நம்ம செம்ம ஜாலியாக இருக்குது. டேக்டிசி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் தொடர்ந்து டைம். ஒரு செம்மையாக மனசு அப்படியே நெகிழ வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அங்கிள் முந்தானேத்திக்கு. ஏன்டா இப்போ சொல்கிறேன், அதை நேற்று சொல்ல முடியல. இன்னத்திரமாச்சு ஒரு அங்கிள் யாருன்னே தெரியாது, அவர் நான் பார்த்தது கூட கிடையாது, நம்ம ஊருக்காரரும் கிடையாது. பல்லே 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 பல்லேன்ற மாதிரி பூனேயில் இருக்கிறவர். நீ யாருன்றீங்களா? நான் தான் பாலாஜி. 92.7 பிக் எஃப்எம்ல இது டேக்டிசி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். அன்றைக்கி என்னாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமையா என்ன கிழமைன்னு தெரியல, ஏதோ ஒரு கிழமை 2-3 நாள் முன்னாடி அப்படியே வீட்டில் உட்காந்து அப்படியே மல்லாக்க பத்துனுங்கும் போது என்னாச்சுன்னா திடீர்னு வந்து யாரோ ஒரு தெரிஞ்சவங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு அனுப்பிச்சாங்க. வாட் இஸ் த ஹெல்ப் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ரிப்ளை அனுப்பிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சது அவங்க ஆஃபீஸில் அவங்களோட முதலாளி சிஇஓ பதவியில் இருக்கிற ஒருத்தர் என்னன்னா பூனேக்காரர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சொந்த ஊருக்கு, நம்ம ஊரில் வேலை செய்கிறாரு, சொந்த ஊருக்கு வந்து லீவில் போயிருந்தபோது இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து அவங்களும் அவரோட குழந்தை 9 வயசு குழந்தையும் வந்து சும்மா பார்க்கில் நடந்து போயிட்டுருது. ஏஜிங் காங்குங் அப்படின்ற மாதிரி அப்பாவோட கையை பிடிச்சி அந்த குழந்தை வந்து செம்ம பாசத்தோட தங்க மீன்கள் படத்தில் வர மாதிரி நடந்து போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு நாடகம் நடத்திருந்துருக்காங்க. 4-5 குழந்தைங்க நடிச்சிருந்துருக்குது. ஒரு பெரிய டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நாடகத்தை வந்து அப்படியே இந்த குழந்தையும் அப்பா வந்து எதேச்சியாக ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துருக்காங்க. ப்ராப்பராக ஒரு நாடகம் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ரிஹர்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்க நல்லா ட்ரெயின் பண்ண மாதிரி ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்குது. அந்த நாடகம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தாக்க சைல்டு செக்ஸ் அபியூஸ் பற்றி, அதாவது குழந்தைங்க கிட்ட தவறாக நடக்கிறவங்கள எப்படி வந்து கண்டறியறது, எது குட் டச் எது பேட் டச்ன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களை வச்சே பர்ஃபார்ம் பண்ண வச்ச ஒரு நாடகம். இந்த நாடகத்தை வந்து அந்த குழந்தை 9 வயசும் அந்த அவங்க அப்பா உட்காந்து பார்த்து அது 1.5 மணி நேரம் முடியும் போது அந்த குழந்தைக்கு ஆக்சுவலாக அந்த நாடகத்தில் சொன்ன எல்லா விஷயம் கன்வே ஆயிடுச்சான். சம விஷயம் இல்லை, அந்த குழந்தைக்கு ஆமாப்பா இது கரெக்டு, இது தப்பு, இது மாதிரிலாம் இருக்கணும், இவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும், ஓகே இவங்களை நம்பலாம் இவங்களை நம்பக்கூடாதுன்ற மாதிரி அந்த குழந்தை வந்து அந்த நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக அவங்க அப்பா கிட்ட வந்து அதை பற்றி அதுக்கு புரிஞ்ச விஷயங்கள்லாம் அப்பா அவங்க குழந்தைய பேசியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே, குழந்தைகிட்ட பேசுகிற பேச்சாடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் அந்த ஓல்டு ஜென்ரேஷன் வேறு. அந்த குழந்தை வந்து ப்ரொடெக்டடாக நம்ம என்விரான்மெண்ட்டில் மட்டும் இருக்கும்போது இன்றைக்கி ஒரு குழந்தையாக வந்து அந்த குழந்தை நிறைய பேரோட பழக வேண்டியிருக்கு, வெளில போக வேண்டியிருக்குங்கிறனால இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது நல்லது தான். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நாடகத்தில் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு செம்ம சந்தோஷம். அப்பா எதேச்சியாக பார்க்குக்கு போனது எவ்வளோ நல்லதாகிடுச்சு, நம்ம குழந்தைக்கு முக்கியமான விஷயம்லாம் இந்த 1.5 மணி நேரத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு செம்ம சந்தோஷம். இதில் என்ன நிகழ்ச்சி, அப்பா நல்ல விஷயம் தான், ஆனால் நிகழ்ச்சி என்ன அப்படின்றீங்களா, இதுக்கப்புறம் நடந்தது தான் நிகழ்ச்சி. அந்த அப்பா வந்து அவ்வளோதான் அதோட பூனேலேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டு அப்படியே அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அப்படியே அது முடிஞ்சிச்சு எல்லாமே. ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு ஒன்று தோணி அவர் எனக்கு ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் ஒன்று நடந்து அதெல்லாம் என்னன்னு சொல்கிறீங்களா, இப்போ சொன்னால் ஒரு 2 வீக்ஸ் ஃபீலிங் வருங்கிறனால தான் இந்த மாதிரி பிட்டுலாம் போட்டு சொல்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த நிகழ்ச்சி சம்பவத்தை சொல்கிறேன். 92.7 பிக் எஃப்எம்ல நீ கேட்டுங்கிறது மன திருப்தி அடைஞ்ச பாலாஜியோட டேக்டிசி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர். ஃபாரின் கண்ட்ரி பூனேல ஒரு அப்பாவும் குழந்தையும் வந்து செம்மையாக பார்க்கில் வாக்கிங் போயிருக்கிறாங்க. ஃபாரின் நடாதுன்றீங்களா, நம்ம போகாத எல்லா இடமும் எனக்கு ஃபாரின் தான். அந்த இடத்துல அவங்க வாக்கிங் போயிருக்கும் போது என்ன ஆகிட்டுருக்குன்னா அந்த பார்க்கில் வந்து 4-5 குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்க சேர்ந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இருந்துங்க. ஆனால் குழந்தைங்க ஏதோ தத்தக்காப்பத்துக்கான ஏரியாவில் ஏதோ விளையாடுற அந்த மாதிரி இல்லை, நிஜமாலே ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி அது நாடக ட்ரூப்பு. அது வந்து ஒரு ஹெட்டு வந்து நாடகம் டைரக்டர் ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைங்களாம் சைல்டு செக்ஸ் அபியூஸை பற்றி நாடகம் நடத்தி இந்த சும்மா எதேச்சியாக போன இந்த அப்பாவும் குழந்தையும் அந்த நாடகத்தை உட்காந்து ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. 1.5 மணி நேரம் நாடகம் பார்த்து முடிக்கும் போது 9 வயசு குழந்தைக்கு அந்த நாடகம் என்னெல்லாம் மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினச்சதோ அது எல்லாமே வந்து பக்காவாக புரிஞ்சிருச்சு. சம்மல்ல அந்த குழந்தை வந்து குட் டச்னா எது பேட் டச்னா எது, யார்கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும், எதெல்லாம் வந்து செய்யணும் செய்யக்கூடாதுலாம் சொல்லிட்டு திரும்பி போகும்போது அந்த அப்பா கிட்ட
சொல்லியிருக்கு. அந்த அப்பாவுக்கு செம்ம சந்தோஷம். இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது இதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ரெண்டாவது விஷயம் என்ன ஆச்சுன்னா, இந்த அப்பாவுக்கான ஒரு மன வருத்தம் பயங்கரமாக இருந்ததுன்னு தெரியுது. என்னன்னா, இவ்வளோ நல்ல ஒரு பிளே, இவ்வளோ நல்ல ஒரு நாடகம், நம்ம குழந்தைக்கு 1.5 மணி நேரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக புரிய வைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரிய வச்ச ஒரு நாடகத்தை அந்த பார்க்கில் மொத்தமே வந்து ஒரு 7 பேர் 8 பேர் தான் பார்த்துருக்காங்க. என்னன்னா, அது ஏன் இவ்வளோ கம்மியான பேர் பார்த்தாங்க? நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தா நிறைய குழந்தைங்களுக்கு புரியறதுக்கு சான்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு வந்துட்டார். இங்கே வந்து சென்னையில் தான் அவர் வேலை செய்கிறார். சென்னையில் அவர் வேலை செய்கிற கம்பெனியில் அவர் சும்மா எதாச்சும் அதை பார்க்கும்போது திடீர்னு பார்த்தாக்க பூனேலேருந்து ஒரு நியூஸ் வந்தது. இன்னொரு வாட்டி அந்த நாடகத்தை வந்து அந்த பூனேலேயே வேற ஒரு இடத்துல போடுறாங்க, இலவசம் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு உடனே டப்புன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போன வாட்டி போட்டும் போதே யாருமே வரலையே, இந்த வாட்டி இந்த நாடகத்துக்கு நம்ம குழந்தைக்கு இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்தா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எதாவது பண்ணணும், அந்த நாடகத்துக்கு நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தா அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து புரியறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் சொல்லிருக்காரு, இந்த நாடகம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் கூட்டமே வரமாட்டேங்குது, இப்போ வரப்போகிற நாடகத்துக்காவது நம்ம நிறைய கூட்டத்தை சேர்க்கணும், அப்போ பூனேல இருக்கிற ஏதாவது எஃப்எம் ஸ்டேஷனில் அனௌன்ஸ் பண்ண சொல்லலாமா அப்படிலாம் சொல்லிட்டு விசாரிச்சோன்னே அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து இது மாதிரி இருக்குது, இதெல்லாம் பண்ணும், இந்த பூனேல யாராவது பிக் எஃப்எம்ல சொல்ல முடியுமா அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நான் விசாரிச்சு பார்த்தா பூனேல பிக் எஃப்எம்மே இல்லை. ஆனால் போங்க, இது என்னது ஒரு யாரோ ஒரு ஆள் பூனேல நாடகம் போடுறாங்க, அதை இல்லை எஃப்எம்ல சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் முதல்ல தோணுச்சு. ஆனால் அவங்க அப்பா வந்து மொத்தமாக இது நடந்தது சொன்னதுக்கப்புறம் செம்ம நிகழ்ச்சி. அதாவது அவங்க குழந்தைக்கு நடந்த ஒரு விஷயம் நிறைய குழந்தைங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு அவர் நினச்சதே ஒரு செம்ம ஒரு உந்துதல் சக்தியாக மாறி பூனேல பிக் எஃப்எம் இல்லைனாலும் நிறைய மற்ற எஃப்எம்லாம் இருக்குது. பஞ்சு மிட்டாய் நானும் ஒரு 155 வருஷமாக இந்த ரேடியோவில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில், டெல்லியில், அதுக்கப்புறம் நார்த் இந்தியான்னு எதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து என்ன எஃப்எம் இருக்குதோ அங்கே இருக்கிற ஹெட்டெல்லாம் யாராவது தொடர்பு கொள்ள முடியுமான்னு பார்த்து கடைசியில் ஒரு 2 பேரை பிடிச்சி அவங்க 2 பேர்கிட்ட இந்த என்டையர் கதையை சொன்னதுக்கப்புறம் இமீடியட்டாக அன்றைக்கி நைட்டே அந்த விளம்பரத்தை ஆரம்பித்து அடுத்த நாளைக்கு அந்த நாடகம் நடத்துகிற வரைக்கும் விளம்பரம் போட்டு அந்த நாடகத்துக்கு 2வது வாட்டி நடத்தும்போது செம கூட்டமாக செம்ம சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அப்படியே சூப்பரில் ஒரு குழந்தைக்கு நல்லது நடந்தது, என் குழந்தை ஒண்டி நல்லா இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்காம அந்த அப்பா வந்து சென்னை வந்ததுக்கு அப்புறமும் அந்த நாடகத்துக்கு பூனேயில் கூட்டம் வர வைக்கணும்னு நினச்சதே ஒரு செம்ம இன்டென்ஷன். அது அவர் நினச்ச ஒரே காரணத்தினால மட்டுமே இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச என்னையும் கூட மாற்றி கடைசியில் வந்து அந்த நாடகத்தை பற்றி ரேடியோவில் 2 ரேடியோவில் அதுவும் பேச வச்சு அந்த 2 ரேடியோவில் பேசினது காரணமாக கொஞ்சம் நிறையா கூட்டம் அந்த நாடகத்தை போய் 2வது வாட்டி நடக்கும்போது பார்த்துருக்கு. அதில் எத்தனை குழந்தைங்க இருந்திருக்கும், எத்தனை குழந்தைங்க அது புரிஞ்சிருக்கும்ல, ஒரு சூப்பர் விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு செம மன நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் ஆனால் ஒரே காரணம் வந்து அந்த அப்பாவோட இன்டென்ஷன் தான். அவர் இதுக்குள்ள யாருன்னே தெரியாது, அவருக்கு நான் பேசினதே இல்லை, அவர் மூஞ்சி கூட தெரியாது, பேர் கூட தெரியாது. பட் he has done a great விஷயம் only that I'm telling in the radio and all. இது 92.7 பிக் எஃப்எம்ல செம சந்தோஷமா இருக்கிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி. கொஞ்சோண்டு நல்லது நம்ம நினச்சா போறோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய நல்லது நடக்கும் தானாவே. ஏன்னா நினைப்பு நல்லது இல்லை. எல்லாருக்கும் ஆல்ரெடி லீவ் மோடு வந்துருச்சு. யாருக்கு வேலை செய்வே ஆஃபீஸில் மூடல, என்னடா போகடா சீக்கிரம் விடுடா வீட்டுக்கு போட, அடுத்த ஒரு 3 நாளைக்கு ஐயா அப்படின்ற மாதிரி செம்ம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க. எந்த வேலையுமே செய்ய மனசே வராமல் நானும் பஞ்சு மிட்டாயெல்லாம் செம்ம ஜாலியாக சம்மந்தமெல்லாம் பேசியிருந்தோம். அப்படியே உட்காந்து இது மாதிரி பேசின போது பஞ்சு மிட்டாய் வந்து என்ன பண்ணானா 10 விரலையும் சொடுக்கு எடுத்தான். கபால் கபால் ஜிங்கு சக்கர சக்கரன்னு சொல்லிட்டு எல்லா விரலும் டடக்கட்டு அப்படின்னு சொல்லி சொடுக்கு ஒடிச்சு. இதெல்லாம் ஒரு விஷயம் நீ எதுக்குடா சொல்கிறேன்றீங்களா? இல்லை அங்கிள், நீங்களே யோசிச்சு பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு வாட்டி நம்ம சொடுக்கு எடுக்கும்போது 10 விரலையும் அந்த சொடுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஒரு பரிபூர்ண ஒரு திருப்தி ஃபீலிங் வரும். உங்களுக்கு வந்துருக்குதா? இன்னைக்கு எங்களுக்கு வந்து 2 பேருக்குமே ஒரு செம்ம அல்ப சந்தோஷம் தான் இது. ஆனால் வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி அல்ப சந்தோஷம்லாம் நம்ம அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ல. ரொம்ப பெரிய விஷயம்லாம் சாதிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தோட இது மாதிரி அல்ப விஷயம்லாம் பண்ணும்போது ஒரு குட்டி சந்தோஷம் கிடைக்கும்ல, அதுதான் இஸ் கமிங் அப் இன் தி லூஸ் டாக். ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக். அந்த வகையில் இந்த 10 விரல் சொடுக்கே வந்து ஒரு சம விஷயம் தான். இல்லை, ஏதாவது ஒரு விரல் 2 விரல் மிஸ் ஆனால் கூட ஒரு திருப்தி இருக்காது. ஆனால் 10 விரலும் இந்த சொடுக்க ஆகும்போது இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபீலிங் அட் ஆல் கமிங். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்ததுனால இது கபால் ஞாபகம் இருக்குது. என்னன்னா, இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் எப்போ வரும்னே தெரியாத சம்பளம் அந்த மத்தியானம் வாக்கில் 1:30-2 மணிக்கு உன் அக்கௌண்ட்டில் சம்பளம் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் இந்த பேங்க்லேருந்து வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குமே, செம்மையாக இருக்கும்ல அந்த ஃபீலிங்கு. அதுவும் வந்து காஞ்சி போய் கிடப்போம். பக்கத்தில் இருக்கிற நாயர் வந்து நம்மளை 4 நாளைக்கு முறைச்சு பார்த்துனே இருப்பார், எப்படா வருவான் இவன் அப்படின்ற மாதிரி. நம்ம பார்க்கும்போதெல்லாம் கீழே தலையை குனிஞ்சுன்னு அப்படியே செகண்ட் ஆஃப் சூரிய வம்சம் சரத்குமாருக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அந்த லைஃப், அந்த மாதிரி போயிட்டு இருப்போம். ஆனால் அந்த சம்பளம் வந்ததுக்கப்புறம் அவள் தான் இந்த என்ன நாயரா இதை வாயிலே குத்துவேன்ற மாதிரி அவரோட அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் தாம் தூம்னு அன்றைக்கி போய் பானிபூரி 3 பிளேட் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறதுன்ற மாதிரி செம்ம சந்தோஷமாயிடும். அது வெறும் நம்பர் தான், ஃபோனில் தான் இருக்கும். ஆனால் வந்து அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள சைக்காலஜிக்கலாக ஒரு ஹாப்பினஸ் இஸ் கமிங். தட் இஸ் ஆல்சோ ஒன் அல்ப சந்தோஷம். இதே மாதிரி குட்டி குட்டியாக மொக்கையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பயங்கர சந்தோஷம் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சொல்லிடலாம், ஆனால் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காதுன்றதால 7 வீக்ஸுக்கு பேசுறதுக்காக இது நீட்டி மொழிக்கு சொல்கிற பாலாஜியோட நீ கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதய பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர்.
நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த எக்ஸாம்லாம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அதில் தெரியாத 2 கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டினாக இருக்கும். ரெண்டுத்தையும் அப்படியே சொலையாக விட்டு வரும். ஒரு 20 மார்க் கண்ணு முன்னாடி போவோம். பெருசாக கவலையே இருக்காது. டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 மார்க் விட்டு வரும். அதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டோம். இன்னும் சில நேரத்தில் எதுவுமே தெரியாமல் ஒரு 40-50 மார்க்லாம் விட்டு எப்படியாவது இந்த 50 மார்க் எழுதியிருக்கோம் அதில் ஒரு 40 வராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருப்போம். அப்போலாம் வருத்தம் இருக்காது. ஆனால் அந்த பேப்பர் கொடுக்கும்போது டோட்டல் மிஸ்டேக்கில் ஒரே ஒரு மார்க் நம்மளுக்கு ஜாஸ்தியாக வரும்போது ஒரு அல்ப சந்தோஷம் வருமே. ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக் 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற அல்ப சந்தோஷத்தெல்லாம் என்னலாம் அப்படின்ற மாதிரி நானும் கொஞ்சம் முன்னாடி பேசினது போது அதை அப்படியே நீங்களும் கேட்டுக்கிறீங்க. அந்த வகையில் தான் இந்த 1 மார்க் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸ்கூலில் மிஸ்கிட்ட போயிட்டு அந்த டோட்டல் மிஸ்டேக்கை காமிச்சு அவங்க 1 மார்க் போடும்போது 43 இருக்கிற மார்க் 44 காணா நம்ம ஏதோ ஃபஸ்ட் ரேங்கே வாங்கின அளவுக்கு ஒரு பெருமை இருக்கும். அதே மாதிரி சில கொஸ்டினுக்குலாம் வந்து 5 மார்க் போட வேண்டியதுக்கு 3.5 மார்க் தான் போட்டிருப்பாங்க. மேம் ஆல் கரெக்ட் மேம், நோ மிஸ்டேக் மேம், நாட் ஈவன் கிராமர் மிஸ்டேக் அண்ட் ஆல் தேர் அண்ட் ஆல் மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க மனம் இறங்கி ஒரு மார்க் போட்டாங்கன்னா அதுதான் நம்ம வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு வாங்கின ஒரு ஃபீலிங். இது 2 சம அல்ப சந்தோஷம்னா, 3வது முக்கியமான அல்ப சந்தோஷம் என்னன்னா ஃபீஸ் கட்ட காசு கொடுப்பாங்க. அந்த காசுல ஒரு 15 ரூபா 20 ரூபா மீறும் போது நம்ம தான் அன்னைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரங்களா இருப்போம். உங்களுக்கு நடந்திருக்குதா? எங்க வீட்டில் வந்து நான் ஒரு வாட்டி ஏமாத்தி மாட்டிக்கினேன். என்ன தெரியுமா, இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து 5ஆம் தேதிக்கு மேலே கட்டினா 5 ரூபா ஃபைன். ஆனால் எங்கள் வீட்டில் நான் என்ன சொல்லிட்டேன், 5ஆம் தேதி நாங்கள் 8ஆம் தேதி 9ஆம் தேதி கட்டணும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு 5 ரூபான்ற கணக்கில் 20 ரூபா ஜாஸ்தியாக வாங்கிட்டு போயிட்டு அப்படியே அதில் 15 ரூபா செம்ம கமிஷன் எனக்கு. ஆனால் அந்த பில்லை திருத்தி ஒரு 15 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டதில் அப்பட்டமாக மாட்டிக்கினேன். அப்படியே செம்ம அவமானம். ஆனால் அந்த 15 ரூபாய்க்கு போயிட்டு பக்கத்து கடையில் சமோசா கஜ்ரோலாம் வாங்கி சாப்பிடும்போது செம்மையாக தான் இருந்தது. அது ஒரு சமாளிப்பு சந்தோஷம். அதுக்கப்புறம் கடைசி அந்த லாஸ்ட் எக்ஸாம் முடியும் போது ஒரு ஃபீலிங், ஐயோ முடிஞ்சிச்சே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருமே. அன்னைக்கு தான் உலகத்திலே மிக பெரும் சுதந்திர பறவையா கயல் படத்தில் ஒரு ஹீரோ எங்கே போறாருன்னு தெரியாத மாதிரி நம்மளும் எங்கேயா சைக்கிள் எடுத்துன்னு போயிடுவோம் இல்லை. இதெல்லாம் தான் ஸ்கூல் படிக்கும்போது செம்ம ஃபீலிங்காக இருந்தது. இப்போலாம் எனக்கு பசங்களை எல்லாம் பண்ணுறானுங்க பண்ணுவானுங்க, இது கூட பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் இதுக்கு அவங்க ஸ்கூல் படிக்கணும். நீ கேட்டுங்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த அல்ப சந்தோஷம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு அழுக்கு ஜீன்ஸை கழட்டி போட்டிருப்போம். அது எங்கே இருக்குது, இத்தனை நாள் எங்கே இருந்தது, இது நம்மளுது தானா அப்படின்றதே தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது அந்த பேண்ட் பாக்கெட்டில் ஒரு 140 ரூபா இருக்கும். செம்மையாக இருக்கும்ல. அப்போ 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டுன்னு இருக்கும்போது இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது சப்ப விஷயமா தெரியும். ஆனால் நிஜமாலே நடக்கும்போது ஒரு அல்ப சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும்ல. அதுதான் கொஞ்ச நேரமா லூஸ் டாக்ல வந்து நீ பேசுகிறோம். ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக். அந்த வகையில் ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்ச கடைசி நாள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு மார்க் மிஸ்ஸுக்கிட்ட கெஞ்சி வாங்கி அதை பாஸ் ஆகிற ஒரு ஃபீலிங்கு, அதுக்கப்புறம் டோட்டல் மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அதில் கிடைக்கிற மார்க் நம்ம எக்ஸாமில் 20 மார்க் விட்டுருப்போம். அப்போவோட அந்த 2 மார்க் நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சு அதில் ஒரு சந்தோஷம், 10 விரலி சொடுக்கு வந்துன்னா ஒரு சந்தோஷன்ற மாதிரி குட்டி குட்டியாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மெயின் மேட்டர் தான் அந்த பழைய பேண்ட்டில் காசு கிடைக்கிறது. என்ன ஒரு செம்ம சந்தோஷம் இல்லை. அது எப்போ வச்சிருப்போனே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த 150 ரூபா வந்து நம்மளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பிளாங்க் செக் வந்த மாதிரி இருக்கும். 10 லட்ச ரூபாய்க்கு எப்படி பிளாங்க் செக் வர முடியும்? அப்போ இந்த பட்டம் நம்பிக்கலாம். ஆனால் செம்ம இதாக இருக்கும். ஆனால் ஆண்டி உங்களுக்கு என்ன, பழைய பேண்ட்டில் எப்படி நீங்கள் காசு வச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் எங்கே வைப்பீங்க? அந்த ஷெல்ஃபுக்கு அடியில் ஏதாவது ஒரு துணி ஹெல்ப்புக்கு இடுக்கில் போய் தேடும்போது நம்ம ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு பொருள் கிடைக்குமே. சபையா இருக்கல, இங்கே பாரு இது இங்கே இருக்குது, ஓட்டர் ஐடி காணும் சொல்லியிருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐயோ ஆனந்தமே வரும். அதுக்கப்புறம் நம்ம வாரத்தில் ஒரு 3 வாட்டி அனுபவிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலங்காத்தால ஒரு 6-6:30 எழுந்துக்கணும் அப்படின்னா எதேச்சியா அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து பார்த்து மணி அப்போ பார்த்தா 3:30 தான் இருக்கும். இன்னும் 2 மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வருமே. அடிக்கடி நடக்கும்ல இது. வாரத்தில் 2-3 வாட்டி எனக்கு நடந்துடும். 6 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா 4:30 மணிக்கும், மத்தியானம் 11 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா 9:30 மணிக்கு எழுந்துக்கும் போது இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த மேன்கைண்ட் ஹஸ் எவர் ஃபேஸ்ட் இன் த ஹியூமனிட்டி. ஓகே, இந்த 3க்கு அப்புறமும் எதுவும் இப்போ தோணலன்றால பஞ்சு மிட்டாய் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா உங்ககிட்ட வந்து சொல்கிறோம். இது 92.7 பிக் எஃப்எம்ல லூஸ் டாக் வித் மீ பாலாஜி. சாயங்காலத்தில் செம்ம டயர்டாக வெளில வந்து எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கும்போது பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த 29C மாதிரி ஒரு பஸ் வரும். அப்படியே செம்ம கூட்டத்தோட ஃபுட்பால்லேயே ஒரு 473 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி தள்ளி உள்ளுக்குள்ளே ஏறி டிக்கெட்டை வாங்கி ஏதாவது ஒரு சீட்டு பக்கத்தில் நின்றுருப்போம். கரெக்டாக நம்மளுக்கு கீழே அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறவர் வந்து 2 ரூபா டிக்கெட்டு எடுத்து அந்த ஸ்டாப்பிங்லேயே இறங்குற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அந்த சீட்டு கிடச்சி பெரம்பூர் வரைக்கும் உட்காந்து போனால் ஒரு சந்தோஷம் கிடைக்குமே. அந்த மாதிரி அல்ப சந்தோஷம் தான் சாயங்காலத்திலையும் பேசுகிறோம். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது டுடே இந்த லூஸ் டாக் அண்ட் ஆல் ஒன் நிகழ்ச்சி இஸ் தேர். அது என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி நம்மள ஏதாவது பாதிச்சது ஏதாவது நம்ம சுற்றி நடந்ததுன்னா அதை இந்த பட்டம் நம்ம கிட்ட பேசுவோம். ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக்.
அந்த வகையில் இந்த அல்ப சந்தோஷத்தில் மெயின் லிஸ்ட்டில் இந்த பஸ் வருது இல்லை. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் 47A கீழ்ப்பாக்கத்துலேருந்து அடையாருக்கு போகணும். இல்லையே நீ நார்மலாக அங்கே தானே போய் டெஸ்டினேஷன் இருக்கணும் அப்படிங்களா, அது வீட்டுக்கு போகும்போது அப்படி ஆகிடும். அதான் அந்த 47A காலையில் ஏறிடுவேன். ஏறி முடிச்சு அந்த பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எனக்கு ஃபுட்பால் அடிக்கவே பிடிக்காது. பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும், கை வலிக்கும். அதுக்கப்புறம் வந்து கர்ண தப்பினா மரணன்ற மாதிரிலாம் எங்கள் அம்மா அடிக்கடி சின்ன வயசுலேருந்து பழமொழி சொன்னதுனால அதுவும் பயம். அதனால் எப்படியாவது முண்டி பிடிச்சி உள்ளே போயிடுவேன். உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒவ்வொரு சீட்டாக நவுந்து போய் பார்த்து யாராவது பாக்கெட்டில் டிக்கெட் தெரியுதா, அதாவது வாங்கின டிக்கெட் எடுத்து மேல் பாக்கெட்டில் வைப்பாங்களே அந்த மாதிரி வச்ச டிக்கெட்டை பார்த்தாக்க அந்த டிக்கெட்லையும் ₹2 ₹2.5 மாதிரி தெரிஞ்சுன்னா அவங்க இமீடியட்டாக 2 ஸ்டாப்பிங்கில் இறங்கிடுவாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க பக்கத்துலேயே நின்றுப்பேன். இறங்கினதுக்கப்புறம் கபால்னு போய் அதில் உட்காந்துருவேன். செம்மையாக எனக்கு சீட்டு கிடைக்கும். கீழ்ப்பாக்கத்துலேருந்து அந்த பஸ் ஊர் உலகத்தையே சுற்றி பாகிஸ்தானில் 2 ஸ்டாப்பிங் நிறுத்தி அதுக்கப்புறம் தான் அடையாருக்கே போவோம். அந்த மாதிரி சுற்றுவாங்க இந்த 47A. அதுவும் இந்த 23C ஒரு பஸ் இருக்குது. ஐயோ, அதில் ஏறி ஐநாவரத்துலேருந்து பெஸ் நகர் வரத்துக்கு டேரெக்டாக நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு போயிடலான்ற அளவுக்கு இட்ஸ் லாங் ஜேர்னி. அதுலலாம் சீட்டு கிடச்சி தான் ஒரு செம்ம சந்தோஷம். அது ஒன்று. இதே பஸ்ஸில் நடக்கிற இன்னொரு செம்ம அல்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்க வந்து இது என்னது, ஐயோ ஏதோ சொல்ல நினைச்சேன் மறந்து போயிட்டேன். ஐயோ அந்த லாஸ்ட் சீட்டு, லேடிஸ் சீட்டு, அந்த சீட்டில் நம்ம உட்காந்து ஒரு பயம், உள்ளுக்குள்ளே ஒரு பயம் அப்படியே போயினே இருக்கும். ஐயோ யாராவது எழுப்ப சொல்லிட்டாங்கன்னா, யாராவது ஆண்டி வந்துட்டாங்கன்னா, லேடிஸ் வந்துட்டாங்கன்னா அசிங்கமாக திட்டுவாங்களே. அதுவும் என்னங்க எழுந்துங்க லேடிஸ் சீட் அப்பெல்லாம் சொல்லுவேன். என்ன லேடிஸ் இருக்கும்போது எருமாடு மாதிரி உட்காந்துருக்க அப்படிலாம் நிறைய வாட்டி திட்டிருக்காங்க. அந்த மாதிரி யாரும் திட்டக்கூடாது எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கம்ப்ளீட்டாக நம்ம போகிற ஜேர்னி ஃபுல்லாக அந்த சீட்டில் உட்காந்து நம்மளை யாரும் எழுப்பாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அந்த பஸ்ஸு காலியாக இருந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் சாதனை. இதே மாதிரி அல்ப சந்தோஷங்கள் இன்னும் கொஞ்சம் நாளாக வெயிட்டிங். 92.7 பிக் எஃப்எம் இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி, பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர். நீங்கள் எதாவது ஆண்டி எடுத்துட்டு வாங்கிறீங்களா பஸ்ஸில்? ஐயோ அப்போ தான் அவமானமாக இருக்கும். ஆனால் நினச்சி பார்த்தா செம்ம சிரிப்பாக வரும். ஆனால் இதே வந்து அவங்க ஜென் சீட்டில் வந்து தைரியமாக திங்குன்னு உட்காருவாங்க. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்கிறதுக்கும் பயங்கர பயமாக இருக்கும். ஐயோ இவங்களை எப்படி இது ஜென் சீட் ஆண்டி, நிறையா ஜென்ஸ் நின்று அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படியே நானும் பக்கத்தில் சமத்தாக உட்காந்து இருப்பேன். ஸ்டாப்பிங் வந்தால் சொல்லுங்கள் ஆண்டி அப்படி சொல்லிட்டு நாம் ஏர் பண்ணி சந்தோஷமாக வண்டியில் போயினே இருப்போம். அப்படியே ஒவ்வொரு எஃப்எம் சேனலாக மாற்றினே இருப்போம். ஆனால் எதுவுமே வந்து மொத்தமாக கேட்க முடியாது. ஐயோ அப்படின்லாம் கரெக்ட் தான். அந்த மாதிரி மாற்றினே இருக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வரும். பார்த்தா அந்த முடிகிற நேரத்தில் லாஸ்ட் ஒரு 15 செகண்ட் ஒன்று கேட்டுருப்போம். அச்சா அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேட்டிங், ஐயோ முன்னாடியே வச்சிருக்கலாமே, இத்தனை நேரம் இந்த கண்ட்ராவி பாலாஜி பேசுறது கேட்டுருந்தோமேன்ற மாதிரி இட்ஸ் நான்சென்ஸ் ஃபீலிங் வில் கம் இன் த மைண்ட் அண்ட் ஆல். ஆனால் அதே நேரத்தில் டப்புன்னு அந்த பாட்டு முடிஞ்சோன்னா வேறு ஏதாவது ஸ்டேஷனுக்கு போகும்போது அதே பாட்டை ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டால் ஒரு சந்தோஷம் ஆகுமே. இதெல்லாம் எனக்கு ஆனதே இல்லைன்றீங்களா? கரெக்ட் தான். இது நான் பஞ்சு மிட்டாய்ட்டு சொன்னேன். இல்லைடா இது ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்கும்னு. இல்லை இது அல்ப சந்தோஷம் தான், இதை சொல்லுங்கன்னு சொன்னால் 92.7 பிக் எஃப்எம்ல அவன் சொன்ன காரணத்தினால மட்டுமே இதை சொன்னி. ஆனால் சாயங்காலத்துலேருந்து இதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற நிஜமான அல்ப சந்தோஷங்கள்லாம் ஒவ்வொன்றா வந்து லூஸ் டாக்கில் சொல்லுங்கணும். அது என்னடா லூஸ் டாக்குன்றீங்களா? சும்மா எதாவது நான் லூஸ் பேசணும்ல, அதனால தான் அது இந்த பட்டன் நம்ம கிட்ட பேசுவோம். ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக். அந்த வகையில் ஒரு மேஜர் அல்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வந்து நான் சொன்னது இது பஞ்சு மிட்டாயில் இது நான் தான் சொன்னேன். என்ன தெரியுமா, நம்ம ஆஃபீஸ்க்கு வருவோம் அங்கிள், வழக்கம் போல் நம்ம வந்து உட்காந்து நம்ம சீட்டில் உட்காந்து சுற்று திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கு இமீடியட்டாக யார் மேனேஜரோ பாஸோ அவங்க அன்றைக்கி லீவு அப்படின்னா அப்போது ஒரு சந்தோஷம் பொங்குமே. அன்றைக்கெலாம் என் ஆஃபீஸில் நான் தான் ஓனர், நான் தான்டா பிக் எஃப்எம் ஓனர், வாங்கடா இப்போ வாங்கடான்ற அளவுக்கு சேரு பறக்கும். அப்படியே வாட்டர் பாட்டிலாம் விசிறி அடிப்பேன். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ஒரு மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடிக்கொள்ளும். அந்த மேனேஜர் எவ்வளோ நல்லவங்களா வேணாலும் இருக்கலாம், நம்ம நிறைய வாட்டி நல்லதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் மேனேஜர்ன்ற ஒரு பதவியில் இருக்கிறதுனாலே அவர் லீவ் போட்டால் அந்த 2 நாளோ 3 நாளோ நம்மளுக்கு ஒரு பயங்கர குதூகலம், பயங்கர சந்தோஷம். வேறு என்ன ஆஃபீஸில் இது மாதிரி அல்ப சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. நம்ம சம்பளம்லாம் 2-3 வருஷம் பயங்கரமாக கத்தி கதறி கேட்டிருப்போம். இந்த அப்ரைசல் நீ இது பண்ண அன்றைக்கி ஒரு நாளைக்கு மூக்க சொரிஞ்சி அதனால உனக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 1000 அநியாய காரணம்லாம் சொல்லி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எப்பாவது ஒரு வாட்டி நம்ம எதிரே பார்க்காத போது இந்த கீ செயின், டைரி, பேனா, ஓப்பனர்லாம் எடுத்துன்னு வந்து மெர்ச்சன்டைஸ் கிஃப்ட் நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போது அதை வாங்கும்போது ஒரு அல்ப சந்தோஷம் வருமே. ஏதோ 100% ஐக்கு கொடுத்த அளவுக்கு ஒரு செம்ம ஃபீலிங். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் நம்மளே திட்டுவோம். ஆமாம் பொல்லாத ஆஃபீஸ் தூக்க முடியாமல் தூக்கி ஒரு டைரியை கொடுத்துருக்கானுங்க, ஒரு கீ செயினை கொடுத்துருக்கானுங்க. ஆனால் வாங்கும்போது ஐயா எனக்கு 2 கொடுங்க, எனக்கு எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேறு பேக்கு மாதிரி 2 எக்ஸ்ட்ரா வாங்கி போவோம். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து இது மாதிரி எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கிற அல்ப சந்தோஷம்லாம் பேசினுக்கிறோம். பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப் சொல்லி இவ்வளோ வாட்டி சொல்கிறேனே, அதனால் இது 2வது வாட்டி கேட்டுக்கோங்க. ஓகே, நீ இவ்வளோ சொன்னியே துணி கடைக்கெல்லாம் போகும்போது மாலுக்கெல்லாம் போகும்போது அந்த கடையில் என்ன பொருள் வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா கவர் கேட்டு அதையும் அவன் கொடுத்துட்டான் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் வருமே. அதை ஏன்டா சொல்ல இப்போ தான் ஒரு ஆண்டி ஃபோன் பண்ணி செம்மையாக கேட்டாங்க. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிசைன் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து நம்மளுக்கு டெய்லி நடக்கிற அது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சந்தோஷப்படாத அளவுக்கு குட்டி குட்டியாக சில விஷயம்லாம் நடக்கும்போது ஒரு அல்ப சந்தோஷம் வரும். அதெல்லாம் தான் வந்து லூஸ் டாக்கில் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் தான் இந்த ஆண்டி வந்து சம விஷயம் சொன்னாங்க. ஆமாம் அங்கிள் போன முன்னாடிலாம் வந்து இப்போ இந்த கவருக்கு ₹5 எக்ஸ்ட்ரா சார், கேரி பேக் எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ பேசுகிறாங்களே, அந்த மாதிரிலாம் பேசாத டைமில் நம்ம அம்மாலாம் கடைக்கு போகும்போது ரொம்ப சின்னதாக ஒரு மூக்குத்தி வாங்கியிருப்பாங்க. அந்த மூக்குத்திக்கு போய் நகை கடையில் வந்து இந்த ட்ராவல் பேக் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது ஹேண்ட் பேக்காவது கொடுங்களேன், அப்படி இல்லை பர்ஸாவது கொடுங்களேன், கழுத குடிசியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டு பேசி வாங்கினதுக்கப்புறம் அவங்க முகத்தில் ஒரு பெருமித உணர்ச்சி இருக்குமே, செம்மையாக இருக்கும்ல. மூக்குத்தியே வந்து 1/2 கிராம் தான் இருக்கும். அதுக்கு எப்படியாவது ஒரு 150 ரூபாய்க்காவது பேக் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் அவங்க வாங்குற அந்த பேக் தான் இருக்கிறதுலே மாபெரும் அல்ப சந்தோஷம் ஆஃப் த ஆண்டிஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் இந்த கடையில் கவர் வாங்குறது, அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழான்னு சொல்லிட்டு தெருவில் வர வாழைப்பழக்காரர்கிட்ட கூட எப்படியாவது பேசி ஒரு டசன் வாங்கினா எக்ஸ்ட்ரா 2 பழம் வாங்கும்போதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மாபெரும் அல்ப சந்தோஷம் மகேஷ் பூபதி மாமா வீட்டுக்கு வந்த மாதிரி இட்ஸ் a fantastic feeling and all they'll get. ஸோ போதும் இதோட. ஏன்னா எனக்கு வீட்டுக்கு போகிற நேரம் வந்துச்சு, லைட்டாக செம்மையாக பசிக்குது. இப்போ வேறு லைட்டாக செம்மையாக வந்துருக்கலாம், செம்மையாக தான் பசிக்குது. நான் சீக்கிரமாக போயிட்டு கடற்கடன்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டு தூங்கிட்டு மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் வந்து உங்களுக்கு பார்க்குற வைக்கலும். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள முடிஞ்சா பார்த்துக்கோங்க. Until I see you next time, this is Balaji saying tada, bye bye, good night, have a great night. என்னடா பொசுக்குன்னு முடிச்சிட்டே இருந்தீங்களா? நம்ம என்ன சூப்பர் சிங்கராக நடத்துகிறோம் 15 வருஷத்துக்கு நடத்துறதுக்கு, அப்படியே பேசிட்டு போயிட வேண்டியதான்.